ப்ளவுஸ் வெட்டினதுக்கப்புறமா அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை வீடியோ போட சொன்னாங்கடா. அதை வந்து முதல்ல எப்படி பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்குங்கம்மா. இதை பாருங்கடா, இப்போ லைனிங் வெட்டியாச்சு, இது லைனிங் வெட்டியாச்சு. நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம், லைனிங்கை வந்து ப்ளவுஸை விட கொஞ்சம் லைனிங்கை விட ப்ளவுஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு வெட்டுவோம். ஓகேவா? அதை எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், இவங்க ரொம்ப கேப்பை விட்டு வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் வெட்டக்கூடாது, 1/2 இன்ச்சு மட்டும்தான் விட்டு வெட்டணும். சரியா? இதை பாருங்கள், இப்போ முதல்ல இதனுடைய கெட்ட பக்கம், ப்ளவுஸினுடைய கெட்ட பக்கம் இது பாருங்கள். இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இதை பாருங்கடா, முதல்ல ஷோல்டர்டா, ஷோல்டரில் ஓரமாக ஓரம். ஓகேவா? அப்படியே திருப்பிட்டு இதை பாருங்க, முதல்ல இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓரம்னா ஓரம், அவ்வளோ ஓரண்டா. ஓகே, அப்படியே ஊசி இறக்கி எடுத்துருப்போங்க. இதை பாருங்கள், இப்படி வந்துடணும். இதை கரெக்டாக இது பாருங்கள், இப்படி தள்ளிக்கணும்டா. சரியா? தள்ளிக்கிட்டு அதுக்கப்புறமா வைக்கணும். இந்த பக்கத்துலேருந்தும் வரலாம், அந்த பக்கத்துலேருந்தும் வரலாம். ஆனால் நம்ம வந்து கரெக்டாக மூவ் பண்ணுறது தான், அந்த கிளாத்தை வந்து தள்ளுறது தான் நம்மக்கிட்ட இருக்குது. சுருக்கம் வரக்கூடாது. இப்போ பாருங்க, இப்போ இதுலேருந்து ஷேக் பண்ணாமல் நம்ம அடித்தோம்னா அந்த துணி வந்து சுருங்காது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை இப்படி கட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சும் அந்த சுருக்கம் வருதா? இந்த மாதிரி சுருக்கம் வந்ததுன்னா நம்ம திருப்பியும் தப்பு தைச்சிருக்கோன்ட்டு இது பாருங்கள். ஓகேவா? தப்பு தைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் வந்து பிரிச்சுட்டு தைக்கணும் சுருக்கம் வந்ததுன்னா. இப்போது இதை வந்து நீங்கள் லெவலில் கட் பண்ணிடணும் ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், பேக் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக, எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஓரத்தையில் அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சிட்டோன்னா லைனிங் ப்ளவுஸ் இஸ் ஃபினிஷ்டு. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஒவ்வொரு பார்ட்டும் இந்த மாதிரி தைக்கணும்டா, சுருக்கம் இல்லாமல் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கா, இல்லை க்ளீனாக இருக்கா இல்லையா, ஃபோல்டிங்ஸ் இருக்கா பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு தான் கட் பண்ணணும். பார்க்காம கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா திருப்பியும் வந்து வேஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்கா? ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே நீங்கள் டாட் பிடிச்சிட்டு பெல்ட் வச்சுட்டு எல்லாம் தைச்சிட்டிங்கன்னா சூப்பராக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி. கட்டிங் பண்ணுறதும் இந்த ஓரத்தையில் கொடுக்கறது மட்டும்தான் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ எல்லா பார்ட்டும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? கற்றுக்குங்க. தேங்க்யூ.